எப்பவுமே எதுக்காகவும் வருத்தப்பட மாட்டேன். நான் ஒரு விஷயம் பண்ணேன்னா, அதுல கடவுள் ஏதோ ஒரு விஷயத்தோட தான் என்ன அதுல அனுப்பியிருக்காரு அப்படின்னு நம்புவேன் நானு. அதனால அது கெட்டதா இருந்தாலும், நல்லதா இருந்தாலும், அந்த கெட்டதுலயும் ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு நம்பக்கூடிய ஆள் தான் நானு. மேபி அது மக்களுக்கு தவறுதலா தெரியலாம். என்ன பொறுத்தவரைக்கும் நான் தவறுதலா பார்த்ததே இல்ல. ஏன்னா, நான் தவறுதலா பார்த்திருந்தேன்னா போயே இருக்க மாட்டேன். ஓகே. அது விழிப்புணர்வா மட்டும் தான் பார்த்தேன். அந்த விழிப்புணர்வ நான் சரியா கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்திருக்கேன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. மேபி என்ன பார்க்குறவங்க தவறா பார்த்துருக்கலாம். அவங்களோட கண்ணோட்டம் தவறா இருந்திருக்கலாம். ஸ்டீரியோடைப்லாம் உடைக்கணும்னு நினைச்சிருக்கீங்களா? உடைக்கணும்னு நெனச்சிருக்கேன். ஏன்னா, சினிமாவ பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க வில்லியா பண்ணீங்கன்னா, வில்லி கேரக்டரே தான் கூப்பிடுவாங்க. நீங்க ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணீங்கன்னா, ஃப்ரெண்ட் கேரக்டரே தான் கூப்பிடுவாங்க. அது தவிர்த்து அவங்களால யோசிக்கவே முடியாது. இவங்களால இந்த கேரக்டர் நம்ம குடுத்து பார்க்கலாமே, நம்ம இவங்கள வெளிக்கொண்டு வரலாமே, அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களோட மைண்ட் செட்ல அப்படியே பதிஞ்சிரும். மக்களும் ஓ! இவங்க வில்லியா இருந்தா வில்லியா மட்டும் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல ஸ்டீரியோ டைப்ப உடைக்கணும்னு நெனச்சிருக்கேன். ஓகே. நான் எந்த கேரக்டர் குடுத்தாலும் பண்ணுவேன். ஓகே. நீங்க ஒரு கீழ உட்கார்ந்து பிச்சை எடுக்க சொன்னீங்கன்னா, நான் பிச்சை எடுப்பேன். நீங்க ரிச்சான பொண்ணா பண்ண சொன்னீங்கன்னா, நான் பண்ணுவேன். என்னால எல்லாமே முடியும். ஒரு மனிதனுக்குள்ள எல்லாமே முடியும். நம்ம என்னவா இருக்கணும்னு நாம நெனைக்கணும். அது மட்டும் தான் முக்கியம்னு நெனைப்பேன்.